இதுக்கு வந்து பிசிஎல் பிஏஎக்ஸ் பிசிஎல் பேக் பிக் பேக் நிறைய இருக்குது அது வெக்டர் பை ஒன்று அதுக்கப்புறம் இதுக்கு ஓப்பன் பண்ணுறது ஸோ நார்மலி what happens is cell if it wants to grow it should have a growth signal but normally when the proper size of the cell is achieved this growth signal has to be inhibited there is growth inhibitor signal once there is a DNA damage it has to be subjected for a DNA repair mechanism or it has if it is irreversible damage it has to go for apoptosis whenever there is a so அப்போ என்னென்ன ஞாபகம் அப்படின்னா DNA ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜீன் P53 gene mutation ஆனால் காரணமாக வரலாம் அப்போப்டோசிஸ் ஆன்டி அப்போப்டோட்டிக் ஜீன் சேர்ந்த பிசிஎல் டாக்ஸ் பிம்முன்னு இருக்கு பார்த்தியா அதில் ஒரு மியூட்டேஷன் வந்தாலும் காரணமாக வரலாம் விஜிஎஸ் growth factor அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் சப்ளை போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் இருந்தாலும் அதே ப்ளஸ் டியூமர் ஆகலாம் இதெல்லாம் பேசிக் மெக்கானிசம்ஸ் தான் நடக்குது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுட்டு போகணும் ஆர்பி பற்றி நடத்திட்டேன் இப்போ நார்மலாக ஒரு செல்ல எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத சும்மா எழுதி பண்ணாங்க ஹார்மோன் எப்படி இருக்கணும் தெரியுமா ரிசப்டர் செகண்ட் மெசஞ்சர் ரிசப்டார்ஸ் அதே மேட்டர் தான் அதே ரிசப்டார்ஸ் அதே செகண்ட் மெசஞ்சர்ஸ் வரையும் இந்த க்ரோத் சிக்னல் அதிகமாக டிரான்ஸ்மிட்டர் அவ்வளோதான் நான் இதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்லணுன்ற அவசியமாக இல்லை க்ரோத் ஃபேக்டர்ஸ் பற்றிலாம் தேவையில்லை இந்த ஆம்புலன்ஸும் நீங்கள் தான் படிச்சுக்கணும் எல்லாமே படிக்கணுங்களா இதில் ஒரு ரெண்டாவது படிச்சு வச்சுக்கோங்க இது வந்து நாங்கள் படிச்சு வச்சுருந்தோம் இப்போ ஏதோ நிமோனிக் மாதிரி வச்சு படிச்சது இதை நீங்கள் இப்போ படிச்சாகணும் நோ மேட்ரு இல்லை ஒரு 4 தடவை எழுதி பார்த்தாங்க அந்த புரோட்டோனுக்கு அந்த ஆங்கோஜின்ஸ் மட்டும் படிச்சு போயிருங்க இட் இஸ் செப்பரேட் 5 மார்க்ஸ் இட் செல்ஃப் இஸ் செப்பரேட் 5 மார்க்ஸ் தனியாக படிச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து ரேர் ஆங்கோஜின் ரேர் ஆங்கோஜின் வந்து இன்னும் பெருசாக பேச தேவையில்லை